welcome back to my channel. நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி இந்த வீடியோல வந்து நீங்க Amazon haul தான் பார்க்க போறீங்க. நாங்க ரீசன்ட்டா கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம் Amazonல இருந்து. சோ அது எல்லாமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு நினைச்சேன். இது நான் வந்து 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். சோ பார்ட் 1ல வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு அப்புறம் ஹோம்க்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே நீங்க பாப்பீங்க. பார்ட் 2ல வந்துட்டு Amazonல இருந்து கொஞ்சம் Dresses எல்லாமே கூட வாங்கியிருந்தேன். சோ அதெல்லாமே வந்து நான் ஷேர் பண்றேன். அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. பார்ட் 3ல வந்துட்டு ஹோம் அப்ளையன்சஸ் அதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கு அப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சோ இதெல்லாமே வந்து பார்ட்டா உங்களுக்கு வீடியோஸ்ல வரும். அண்ட் இது மட்டும் இல்ல அப்கமிங்ல வந்துட்டு மீஷோ ட்ரெஸ் ஹாலும் வந்து போடுவேன். இந்த ட்ரெஸ் கூட நான் மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சோ மீஷோ ட்ரெஸ் ஹால் அதுக்கு அப்புறம் வந்து தீபாக்கு போயிருந்தேன். சோ தீபால கொஞ்சம் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அண்ட் சவுகார்பேட்ல கொஞ்சம் ஜுவல்லரிஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மீஷோல இருந்து கொஞ்சம் ஜுவல்லரிஸ் கூட நான் வந்து வாங்கியிருந்தேன். சோ ஜுவல்லரி ஹால் அண்ட் ஜுவல்லரி அண்ட் இயரிங்ஸ் ஹால் கூட உங்களுக்கு வந்து தனியா வரும். சோ தீஸ் ஆர் ஆல் மை அப்கமிங் வீடியோஸ். சோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போறோம். சோ கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அண்ட் ஹோம்க்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கறத நான் காட்டுறேன். இப்போ நான் சொல்ல போற ப்ராடக்ட்ஸோட பிரைசஸ் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்றேன். பிளஸ் அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு கண்டெய்னர், ஒரு 4 ஓப்பனிங் வச்ச ஒரு கண்டெய்னர். இது இன்ஸ்டாகிராம்ல கூட நிறைய பேர் என்கிட்ட லிங்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இதோட பிரைஸ்மே ரொம்ப நாமினல் தான் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க சுண்டல் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாமே ஒரே பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு என்னன்னா மாப் ஹோல்டர். சோ மாப் ஹோல்டர் வந்துட்டு வீட்டுல வந்து பாத்ரூம்ல நம்ம மாப் எல்லாம் அப்படியே ஓரமா வைக்கிறது உங்களுக்கு அசிங்கமா இருக்கு, நீட்டா இல்ல பாக்குறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கி வச்சுக்கோங்க. சோ அதை நீங்க ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க அழகா மாட்டி வச்சிடலாம். யாருக்கும் அது வந்து அசிங்கமாவும் தெரியாது, பாக்கிறதுக்கு ப்ராப்பரா ஆர்கனைஸ் ஆன மாதிரி இருக்கும். சோ இதுவுமே எங்களுக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆர்கனைசர். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிங்க் கலர்ல. இப்போ நான் இன்னொன்னு வந்து ப்ளூ கலர்ல வந்து வாங்கி வச்சிருக்கேன். சோ இதுல நிறைய பேக்ஸ் இருக்கும். உங்களுக்கு டாய்லெட்ரிஸ் தனியா வச்சுக்கிறதுக்கு, ஸ்லிப்பர்ஸ் தனியா வச்சுக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு நீங்க தனித்தனியா பிரிச்சு வைக்கிறதுக்கு, இன்னர்ஸ் தனியா வச்சுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாத்ரூம் ஷெல்ஃப். அது வந்துட்டு நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்போம். சோ பாத்ரூம்ல வந்து உங்களுக்கு எந்த ஷெல்ஃப்மே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியா ஒரு ஷெல்ஃப் வந்து நீங்க அங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து பின்னாடி அதோட ஸ்டிக்கரை எடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒட்டினா மட்டும் போடும். ஆணிலாம் அடிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கிச்சனுக்கு மேட். கிச்சன்ல இருக்கிற ஷெல்ஃபுக்குலாம் நீங்க வந்துட்டு மேட் போடணும். உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் இல்ல டோர் எதுவுமே கிடையாது அப்படின்னா நீங்க பிளெயினா தான் இருக்கு அப்படின்னா ஷெல்ஃபுக்கு நீங்க வந்து நியூஸ் பேப்பருக்கு பதிலா நீங்க மேட் ஏதாவது போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட் வாங்கிக்கோங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நாங்க வந்து 2 செட் வாங்கியிருந்தோம். ஷெல்ஃபுக்குலாம் நீங்க வந்து நியூஸ் பேப்பர் போட வேண்டாம், கொஞ்சம் பாக்கிறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிச்சன் மேட் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து நான் மாடுலர் கிச்சனா இருக்கு, எதுவும் இது க்ளோஸ் பண்றதுக்கு டோர் எதுவும் இல்ல, அசிங்கமா தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மேட் வாங்கி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க கிச்சன். சோ இது வந்து எங்களுக்கு நாங்க 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம். பத்தாதோ அப்படின்னு நினைச்சு வாங்கினேன். பட் ஒரு ப்ராடக்ட்லயே ஒரு மேட்லயே வந்து எனக்கு எங்க வீட்டுல இருக்கிற கிச்சன் ஷெல்ஃப் எல்லாத்துக்குமே வந்து என்னால போட முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலிகான் பிரஷ். சிலிகான் பிரஷ் வந்துட்டு ரொம்ப நாளா எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி ஜஸ்ட் ஆயில்ல வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ இல்ல கேக் எல்லாம் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த மில்க் வாஷ் அதெல்லாம். சோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி 2 வாங்கியிருந்தேன். ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். ஸோ எனக்கு இது வந்து நான் பேக் பண்ணும்போதோ இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஆயில் நான் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மில்க் கண்டெய்னர். சோ மில்க்குக்கு வந்து ஒரு பாத்திரமா வந்து நிறைய எடுத்து உள்ள வச்சது பயங்கரமா ஸ்பேஸ் ஃப்ரிட்ஜ்ல எடுத்துக்குது. சோ அதனால வந்து கிளாஸ்ல ஒரு கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஒரு கண்டெய்னர் நாங்க வந்து வாங்கியிருந்தோம். இந்த மில்க் கண்டெய்னர் வந்து நாங்க 2 வாங்கியிருந்தோம். பட் ஒண்ணுதான் இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னா அது வாஷ் பண்றது வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். சோ நான் என்ன பண்ணலன்னா
மிந்தினாலே வந்துட்டு விம் லிக்விட் போட்டு தண்ணி ஃபுல்லா ரொப்பி ஒரு நாள் பூரா ஊற விட்டுருவேன் அதுல. அதுக்கப்புறம் நல்லா குளிக்கிட்டு, ஏன்னா அந்த ஒரு கார்னர் அந்த ஹேண்டில்ல மட்டும் ஏதாவது போய் ஒட்டிக்கும், அந்த மில்கோட இதெல்லாம் வந்து போய் ஒட்டிக்கும் போது அதை கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரஷ் வச்சாலுமே வந்து அந்த இடத்துல கரெக்டா போக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப பார்த்து பார்த்து வந்து இது கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் வாஷிங் எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான் அதுல. அதுபடி வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. மில்க் நம்ம டக்குன்னு அதுல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பயங்கரமாவே நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. வந்து பிளாஸ்டிக்ல ஹூக்ஸ், நார்மலான ஹூக்ஸ் ஜஸ்ட் இதுக்காக நம்மளுக்கு ஆணி அடிக்க வேண்டாம், செவர்லாம் ஆணி அடிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட் ஹூக்ஸ் வந்து மாட்டிட்டு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு பீஸ் வாங்கி வச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷினுக்கு கவர். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம் ஹவுஸை. ஸோ அப்போ வந்து வாஷிங் மிஷின் முன்னாடி வீட்டுக்குள்ளே தான் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வெளியில் வச்சுருக்கோம். ஸோ மழைலாம் பெய்யும் போது அது சாரல் பட்டு அதுக்கப்புறம் மிஷின் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வந்து கவர் வாங்கி வச்சுருந்தோம். அது போட்டதுக்கு அப்புறமாவே பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயின் என்னன்னா காற்று பட்டு டஸ்ட் எதுவும் படிக்கிறது கிடையாது. கிளீனிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. கவரும் போட்டதுனால பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிலிகான் ஃபன்னல். ஸோ இந்த மில்க் கண்டெய்னர் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அதுலேயே டேரெக்டாக வாங்க முடியாது பால். நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வாங்கி அதுக்கப்புறம் இதில் விட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓகே, டேரெக்டாக நம்ம ஃபனல் வாங்கிட்டோம்னா அதிலே விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபனல் மட்டும் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் அதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த ஃபனல் வந்து இப்போ வேற எதுக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அதைய. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூட்டர். இது நான் வந்து என்னோட பையனோட பர்த்டே வீடியோலுமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்கூட்டர் வந்துட்டு அவனுக்கு பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக அவன் கேட்டுட்டு இருந்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கூட்டர் வந்து நல்ல ரேட்ல கிடைச்சது அமேசான்ல. அதனால அவனுக்கு கிஃப்டாக அதை வாங்கி கொடுத்துட்டோம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அதில் நட்டு இந்த ஸ்க்ரூலாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டே. இவனுக்குமே மேலே இருக்கிற அந்த டாப் நட் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ அதை வந்து அது லூஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் டேபிள் இப்போ இங்கே கூட வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த நோட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டேபிள் தான் வந்து ஆக்சுவலி நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி அட்டாச்சபிள் வந்து கீழே போட்டிருக்கோம். அது வந்து 3000 சம்திங். வெளியில் ஆள் கூப்பிட்டு அந்த அடிப்பாங்கல்ல, உட்டன்லாம் செய்வாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட தான் கொடுத்துருந்தோம். அது வந்து 3000 சம்திங். பட் அமேசான்ல வந்து அதே ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது சரி அமேசான்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டோம். இது 2000 சம்திங் தான் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த டேபிள் ஆக்சுவலி வந்து ஒர்க் பண்றதுக்காக தான் வாங்கியிருந்தோம். பிகாஸ் நம்ம கீழே உட்காந்து அப்படிலாம் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது முதுகு பயங்கரமா பேக் பெயின் ஜாஸ்தியா வரும். ஸோ அதனாலதான் வந்துட்டு கீழேயும் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். மேலே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சூட்கேஸ். 2 சூட்கேஸ் வந்து ஆக்சுவலி என்னோட அம்மா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பசங்களுக்கு. பையனோட பர்த்டே கிஃப்டாகவும் சௌமியாவுக்கு வந்துட்டு அவளுக்கும் ஒரு சூட்கேஸும் வாங்கிக்க சொன்னாங்க. ரொம்ப 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 நாமினல் ப்ரைஸ்ல நிஜமாவே அமேசான்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க யாருக்காவது கிட்ஸுக்கு நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அமேசான் செக் பண்ணுங்க. வெளியிலலாம் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பசங்களுக்கு வந்து இந்த கலர்ஃபுல்லா கொஞ்சம் பொம்மை எல்லாம் போட்ட மாதிரி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப ஆசை அவனுக்கு இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்மளுக்கெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கோமோ இல்லையோ, பட் இப்போ அடுத்து குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அவனுக்கு ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸ் அண்ட் இவளுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் சூட்கேஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தது. So that's all about this video. Part 1ல என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் கிச்சனுக்கும் ஹோமுக்கும் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 2ல வந்து அடுத்தடுத்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். Stay tuned. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video. Bye.